சாதாரண மக்கள்கிட்ட கேட்டாலும் மகாத்மா காந்தி யாருன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் படம் வந்த மாதிரி தான் தெரியும். இந்தியாவோட மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும். ஆனா இவருக்கு தலைமை அமைச்சருக்கு தெரியாது, தெரியல. ஆமா, உலகம் பூரா ஏன் இப்ப ஒரு 10 வருஷம் இருந்தார்ல, உலகம் பூரா காந்தி அறிமுகப்படுத்த வேண்டியதுன்னு. ஏற்கனவே அறிமுகமானவர் எப்படி அறிமுகப்படுத்துறது? அதான் சொல்றேன் நகைச்சுவைன்னு. ஏற்கனவே இவர் அறியாமல் இருக்காரு. அவரு இப்ப என்ன ஒண்ணும் புரியல. அவரு அறியாமையெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வேணும்னா ஒரு அதாவது இவருக்கு இந்த காங்கிரஸ்னா பிடிக்காது, நேரு குடும்பம்னா பிடிக்காது. அவங்க குடும்பத்துல இந்த காந்தி பேரை வச்சுக்கிட்டு வேற இருக்காங்களா, அதெல்லாம் இவருக்கு பிடிக்காதுங்க. அதான் அந்த நேரு குடும்பத்து மேல ஒரு அவதூறை சொல்றதுக்காக வேண்டிதான் இந்த இப்ப தூக்கி இதை போடுறாரு, வேற ஒண்ணும் இல்லை. அவர் அவதூறு இருக்கட்டும், 10 ஆண்டுகள்ல ஆட்சி புரிஞ்சாருல, தேச தந்தைக்கு தான் ஒன்றும் செய்யல, தேசத்துல வாழ்ற மக்களுக்கு செஞ்சிருக்காரா? நிறைய செஞ்சிருக்காரு. ஜிஎஸ்டி போட்டிருக்காரு. ஜிஎஸ்டி போட்டிருக்காரு. ஆமா, விவசாயிக்கு 2 மடங்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு. விவசாயிக்கு 2 மடங்கு கொடுக்குன்னு சொன்னாரு. ஆமா, அதெல்லாம் செஞ்சுட்டாரு. கொடுத்தாரு. 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு. ஒரு 2 கோடி பேருக்கு வேலை. பக்கோடாவுக்கு சேர்ந்து கணக்கு சொல்லியிருக்காரு. பக்கோடா. ஆமா, அந்த கேஸ் கனெக்ஷன் கொடுத்தாருல. ஆமா, அந்த கேஸ் கனெக்ஷன் எல்லாரும் இந்தியாவில் வாங்கிக்கிட்டு நல்லா இருக்காங்களாம். நல்லா இருக்காங்க. ஆமா, மானியம் அவர் கணக்குல வந்துருச்சுட்டு இருக்கு. இதெல்லாம் செஞ்சிருக்காருல்ல. அந்த 15 லட்சம் போட்டாரா? அதுவும் போட்டிருக்காராம். போட்டுக்காரா? ஆமா, 15 மக்களுக்கு வந்துருச்சு. அவன் எல்லாம் வாங்கி செலவு பண்ணிட்டு இருக்காங்களே. அப்ப இதெல்லாம் சொல்லாம முக்கியமான இதுங்க. இதெல்லாம் சொல்லாம ஏன் மக்கள்கிட்ட போயிட்டு காந்தியையும் பிரிவினைவாதியும் தமிழ அப்படி பண்றான் இப்படி பண்றான் அதே போட்டு? நாங்க தான் எவ்வளவு செஞ்சிருக்கோம்ல, பிறகு எதுக்கு நாங்க அதை சொல்லணும்? சொல்லாமலே ஓட்டு கேட்போம். காந்தியை பத்தி சொன்னா உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும். எனக்கெல்லாம் வரலங்க. 15 லட்சமும் வரல. உங்களுக்கு எங்க சந்ததியினருக்கு 2 கோடி பேருக்கு வேலையும் வரல. மக்கள்கிட்ட போய் விவசாயி பண்ற விவசாயி நிம்மதியா இல்ல. வணிகம் செய்யற வணிகர் ஜிஎஸ்டி எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க சொல்றது என்ன கதை? ஒரு மோடி மாதிரி கதை விட்டு இருக்கீங்க. நீங்க தமிழ்நாட்டு பிஜேபி காரங்கிட்ட போய் கேட்டு பாருங்க, எல்லாம் அவங்களுக்கு வந்துருச்சான். உங்களுக்கு வரலன்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்லாம் வந்துருச்சு. எனக்கு 24 ரூபா வருது. 24 ரூபாயா? ஆமா, கேஷ் கணக்கு. 15 லட்சம் இருக்கு, 24 ரூபாய் இருக்கு. மானியங்க, கேஷ் மானியமா 24 ரூபா வருதுங்க. என்னங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க? நான் 383 ரூபாங்க காங்கிரஸ் ஆட்சியில சிலிண்டர், நீங்க 24 ரூபா வரும்னு சொல்றீங்க. மானியம் வருதா வரலையா? எதுக்கு மானியம்? கேஷ் இப்ப எவ்வளவு விக்குது? அது 1100 ரூபாய். 1100 ரூபாய் கேஷ் விக்குதா? இப்ப 900 சில்லறை ஆகியிருக்காங்க. இல்ல, எனக்கு குழப்புதுங்க. 383 ரூபாய்க்கு இருந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடிங்க. அப்ப 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளுக்கு பின்னாடி வேறும்ல, ஆட்டோமேட்டிக் கொஞ்சம் ஏறுங்க வேலை. விலைவாசி உயர்வை ஏத்துறத தவிர வேற எந்த விலையும் செய்யணும் சொல்றீங்க? 300 ரூபாய் இப்போ 900 ரூபாய் 1200 ரூபாய்க்கு ஒரு 100 குறைச்சி 900 சில்லறை கொண்டு வந்திருக்கோம்ல. எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கோம். நீங்க என்ன உங்க விஷயத்துல நம்ம நிதி மந்திரி இருக்காங்களா, நிர்மலா சீதாராமன், வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு சாப்பிடுங்க. அவரை பத்தி அந்த வீட்டுக்காரர் பிரபாகரன் நிறைய எழுதி வச்சிருக்காரு. போங்க, பிரபாகரன் மட்டும் இல்ல, அவர் கூட சேர்ந்து இந்தியாவுல முக்கியமான IAS ஆபீசர்கள் நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து தேர்தல் கமிஷனுக்கும் இதுக்கும் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவுடைய நிலைமை இன்னும் பரிதாபத்து போயிட்டு இருக்குது, இதெல்லாம் கணக்கிட்டு தேர்தல் கமிஷனை இது பண்ண சொல்லி தேர்தல் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. ஆமா, தேர்தல் கமிஷன் இருக்குதா? அப்ப தேர்தல் நடத்துறதா கமிஷன் இல்லையா? நம்மனா சரி இருக்குதாங்க தேர்தல் கமிஷனு. நம்புவோமாக சொல்றோம். நம்புவோமாக எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. இருக்க மாதிரி எனக்கு தெரியல. தேர்தல் கமிஷன் இருக்க மாதிரி நம்பிக்கை இல்லை உங்களுக்கு? எனக்கு தெரியலையா? நம்பிக்கை இல்லையா? தெரியலங்க, இருக்க மாதிரி எனக்கு தெரியல. என்னென்னமோ நடக்குது, எதுவுமே கண்டுக்காம உட்காந்துருக்காங்க. அது இருக்குன்னு அர்த்தமா? ஏதோ சொல்றீங்க. நிறைய அந்த மோடி இல்ல மதத்தை பத்தி பேசுறதா ஒரு கொள்கையா இருக்கு. தேர்தல்ல மதத்தையோ ஜாதியோ மொழியை பத்தி பேசக்கூடாதுன்னு இருக்கு. தேர்தல் ஒரு விதிமுறை இருக்கு. இவர் எல்லை மீறி பேசிட்டு இருக்காரு. கட்சிக்கு நோட்டீஸ் அனுப்புறாங்க. மற்றவங்களெல்லாம் பேசுனா அவருக்கு ஸ்ட்ரைட்டா நோட்டீஸ். சரி, இவரு பேசுனா இவருக்கு கட்சிக்கு அனுப்பிச்சிட்டு இருக்குது. என்ன பண்றது? சரி, இப்ப இவரு பேசிட்டாரு, பேசுனதுக்கு கட்சிக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. தண்டனை யாருக்கு கொடுப்பாங்க? தண்டனை அது பிறகு பாத்துக்கணும், எலெக்ஷன் முடிஞ்சுக்கும். தண்டனை வரும்போது பாத்துக்கலான்றீங்க? இல்லைங்கப்பா, நான் பேசுனா தண்டனை எனக்கு. பரமாத்மாவுக்கு போய் தண்டனை எப்படி கொடுக்க முடியும்? பரமாத்மாவும் பக்த சீடர்களும் சொல்லி ஒரு தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை தர முடியாதா? ஆமா, நோட்டீஸே அனுப்ப முடியாதுங்க பரமாத்மாக்கா. ஏன் விலாசம் இருக்காதா? விலாசமெல்லாம் இருக்கு, பரமாத்மாவுக்கு எங்க இருக்குது? இல்லைங்க, பரமாத்மா விலாசம் இருக்கா இல்லையா? கிடையாது. கிடையாதா?
என்ன நீங்க அப்படின்னா எந்த ஊர்ல இருக்காரு பரமாத்மான தெரியுமா அவருக்கு? அவர் நான் மனித பிறவியே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லை, இங்கதான் அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் ஒரு அம்மா வந்து ஆமா ஒரு 2 லட்சம் கோடி ஊழல் பண்ணிட்டு. ஆமா 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 2 லட்சம் கோடி ஜாமீன்ல வந்து வெளியே நல்ல ஜாலியா தான் இருக்காங்க. இல்ல அவங்களும் தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு ஒரு சாமியார் சொன்னாரு அதன்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. தெரிஞ்சு போச்சு இல்ல. ஓ, அப்ப அந்த சித்ரா ராமகிருஷ்ணன் மாதிரி இப்ப இந்த அடுத்து வர ஆட்சி மாற்றம் வந்து அடுத்த ஆட்சி வந்தால் பரமாத்மா சொன்னாரு நான் செஞ்சுட்டேன், பரமாத்மாவே எல்லாமே பரமாத்மா ஆயிடுமா? ஆமா ஆமா இப்ப அதுக்குதான் வந்திருக்காரு. இப்போ அவங்க கடவுள், நீங்க கடவுளை விட்டு வைக்க மாட்டீங்களா? ஏங்க அவரை சொல்லிதாங்க நாங்களே புலவு நடத்திட்டு இருக்கேன். நீங்க வேற என்னன்னு? அது எங்களுக்கு முக்கியமான ஆயுதங்க. சரி, இந்த இந்தியாவையும் இந்திய மக்களை காப்பாற்ற போறது யாருங்க? நீங்கள் நானும் தான் காப்பாற்றணும். நம்ம 2 பேருமா? ஆமா, ஏதாவது சொல்லுங்க, மக்கள் போய் சேரட்டும், விழிப்புணர்வு. மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச தேசத்திந்திய மகாத்மா காந்தியடிகளுக்கே தெரியாத ஒரு தலைமை அமைச்சர் இருக்காரு. அவர் சொல்றாரு இது வந்து நாங்கள் இது பண்ணல அது பண்ணலன்னு சொல்றாரு. 10 ஆண்டுகள் ஆண்ட பாரத பிரதமர் இதை சொல்றாருன்னு சொல்லும்போது இந்த மக்களுக்கு வந்து நவீனமயமா இன்னைக்கு வந்து கூகுள்லையோ தகவல் தொழில்நுட்பத்திலையோ தட்டினாலே தேசத்தந்தையோட எல்லா வாழ்க்கை வரலாறு வந்துச்சு. ஏன் அவருக்கு ஃபோன் இல்லையா? ஒருவேளை அவரோட கூட இருக்க அதிகாரிகளுக்கு தெரியலையா? அந்த அதிகாரிகள் பூரா தெரிஞ்சும் தெரியாமலும் மயக்கத்தில் இருக்காங்களா, இல்லை வேற எதுவும் பயத்தில் இருக்கிறாங்களா? நான் என்ன கேட்குறேன், தேர்தல் விதிமுறையை மீறி வந்து விவேகானந்தர் இல்லத்துல வந்து தியானம் பண்ண போறாரு. இப்ப நீங்க அதை பத்தி பேசுவீங்களா? இப்ப காந்தி பத்தி சொன்னோன்னு இதை தானே பேசிட்டு இருக்கீங்க, அது மங்கி போடும்ல. ஓ, விவேகானந்தர் பார்ல இருக்கிறது அது 3 நாள் இருப்பாரு, நீங்க 3 நாள் இதை பேசிட்டு இருக்க போறீங்க. அவரு ஜாலியா முடிச்சுட்டு அவர் பாட்டில் கிளம்ப போறாரு. விவேகானந்தர்கிட்ட வந்து விவேகானந்த பாடல வந்து அவர் வந்து என்ன பண்ண போறாரு? தியானம் பண்ண போறாரு. தியானம் யாருக்காக? அது நாட்டு மக்களுக்காக. நாட்டு மக்களுக்காக தியானம் பண்ண போறாரா? இந்த விவேகானந்தர் அமெரிக்காவில் போய் எல்லாரும் அது வரைக்கும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் பேசியிருந்தாங்கல்ல, விவேகானந்தர் என்ன சொல்றாரு? பிரதர் அண்ட் சிஸ்டர்ன்றது. ஆமா, அவர் வந்து என்ன சொல்றாரு? எல்லாரும் சமன்றாரு. இவர் எல்லாரும் வேறுபடுத்தி பார்க்கறாரு. வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய இவர் அவர்கிட்ட போய் பாடம் கத்துக்கிட்டு வருவாரா? அங்க போய் தியானத்துல இருந்தா பாடம் கத்துக்க போலுங்க, தியானம் தானங்க பண்ண போறாரு. விவேகானந்தர் சொன்னதெல்லாம் அவர் சொல்ல போறாரா? இல்ல அவர் சொன்னபடி நடக்க போறாரா? அவர் எல்லா மக்களும் ஏழையின் குடிசையிலிருந்து வரட்டும் குரல்னாரு. ஒரு உழவனின் ஏழை குடிசை உழவனின் குரல் வரட்டும்னாரு. இவர் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உங்களை திசை திருப்பணுங்க. இப்ப யோகா 3 நாள் பண்ண போறாரு. நீங்க அதை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. தேர்தல் கமிஷன் போய் லெட்டர் கொடுக்குறீங்க, இதெல்லாம் தப்பு, இந்த தேர்தல் விதிமுறையை மீறுறாருன்னு. இப்ப காந்தியை போட்டு விட்டுட்டா நீங்க, இப்ப அவர் இது வரைக்கும் அதான பண்ணிட்டு இருக்காரு. காந்தியை பத்தி இழுத்து விட்டுட்டா நீங்க இதை பத்தி பேசிட்டு இருப்பீங்க. நான் மௌனமா என் வேலையை முடிச்சு நான் பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். ஓ, நீங்க அப்படி வரீங்க? ஆமா. அப்ப விவேகானந்தரை பொறுத்த வரைக்கும் விவேகானந்தரை விட்டு வைக்க மாட்டீங்க. எங்களுக்கு எதெல்லாம் சாதகமா இருக்கோ அவ்வளவு பண்ணிக்கும். தேரெழுத்து தெருவில் வரதே உங்க வேலையா போச்சு. 3 நாள் அந்த பக்கம் யாரும் போக முடியாது. அதுல வணிகம் அந்த வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்கிட்டு இருப்பான், அவன் போக முடியாது. அந்த பூம்புகார் கப்பல்ல மக்கள் போய் சுற்றுலா அதுன்னு பார்த்துட்டு வருவான், அது போக முடியாது. 3 நாளா இவருக்கு வேண்டிதான் எல்லா வேலையும் நடக்கும். சாதாரண அந்த பொழப்பு நடத்துற மக்களோட பொழப்பு 3 நாளும் போயிடும். மீறி போனீங்கன்னா ஏதாவது ஒரு கேஸ் போட்டு உள்ள வச்சிருவாங்க. சட்டை ஏன்னா இந்த இப்படி பார்த்துப்போமே, இந்த இடத்துக்கு இப்ப தேசத்தினுடைய மகாத்மா காந்திகள் உயிரோட இருந்திருந்து இப்ப விவேகானந்தர் பாறைக்கு வந்திருந்தாருன்னா அவருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி கெடுபிடிலாம் இருக்குமா? அவருங்கெல்லாம் வரமாட்டாருங்க. அவர் மக்களை பத்தி கவலை. விவேகானந்தர் இப்போ இதுல போய் தியானம் பண்ணதுக்கு காந்தியா வர போறாரு. இதில் ஏன் அதை நான் கேட்குறேன்னா, அவருடைய பயணங்கள் வந்து ரொம்ப எளிமையாக சாதாரணமாக குற்றாலம் வந்தால் கூட மக்களோட மக்களாக இருக்கணும், எல்லா மக்களுக்கும் அனுமதி இல்லை எனக்கே வேண்டாம்னு சொல்லிட்டு குளிக்காமல் திரும்பி வந்தவர். அதுதான் நான் சொன்னேன். காந்தி வேற, நரேந்திர அவர் வேற என்ன தாமோதர தாஸ் அவர் வேற. ஆமா, அவர் மோகன்தாஸ் காந்தி, இவர் நரேந்திர தாஸா? ஆமா, நரேந்திர மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவரு இந்த நரேந்திரக்கும் அவரையும் வச்சு நீங்க பேசாதுங்க. அவர் வேற இவர் வேற. அவர் வந்து சாதாரண அதான் சொன்னோம்ல, முதலே சொன்ன அவர் ஏழையின் பக்கம் நின்னவரு, இவரு பணக்காரர் முதலாளி கார்பரேட் நிறுவனம் காட்டி இருக்கிறவரு. அதை நீங்க எப்படி அவரோட இவரை கம்பேர் பண்ணாதங்க, அது ரொம்ப தப்பு. எந்த வகையிலும் கம்பேர் பண்ண முடியாது. நம்ம பண்ணோம், அது பண்ணோம்னா நம்ம பெரிய தப்பு பண்றோம்னு அர்த்தம். சரி, தேசத்தந்தை மகாத்மா காந்தியை பத்தி பேசிட்டோம். பரமாத்மாவும் பக்த சட்டர்களும் இந்தியாவில் அமைதியா வாழணும், வருங்காலங்களில் இந்திய மக்கள் நல்ல முன்னேற்றம் காண வேண்டும் அப்படின்னு விவேகானந்தர் அந்த கோரிக்கை ஒப்படைச்சு அவங்க நல்ல எண்ணத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆமா, ஆனா நடக்குதான்னு பார்ப்போம்.
விவேகானந்தர் சார் ஏழைகளுக்காக போராடினார் சார். சாதாரண மக்கள் குரல் வாங்கினார் சார். கண்டிப்பா விவேகானந்தர் மூலியமாக நல்ல அது இதோட சொல்லிடுறேன். இந்த மாதிரி பசுவதை இது பண்ணாங்க, மாட்டுக்கு இது பண்ண இது பண்றாங்க. அடுத்த சின்ன விவேகானந்தர்கிட்ட போய் கேட்குறாங்க. அப்போ மாடெல்லாம் நின்று இது பண்ணும்போது அவர் சொல்றாரு, அது உங்களுக்கு என்ன பசியும் பட்டினான்னு. இல்லை மக்கள் பசி மட்டுமா கிடக்குறாங்க, அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லைன்னு. அவங்க என்ன பாவம் பண்ணாங்களோ அப்படின்னு அந்த போய் விவேகானந்தர்கிட்ட போய் கேட்க போகிற ஆள் கேட்பான். மாடு என்ன பாவம் பண்ணிச்சா சாப்பிட்டு போகிறான், உனக்கு என்னையா அவ்வளோ கவலை அப்படின்னு. சாதாரண ஆமா, மாட்டுக்கறி தின்னா கொல்றான். இதை போய் அவருக்கு ஆதரவு தெரிஞ்சா அவர் சொல்றாரு, அவன் பட்டினியா கிடக்கான், அவன் என்ன பாவம் பண்ணான்னு ஒருத்தன் சொல்றான் அந்த கேட்க போறவன். அப்ப இவர் சொல்றாரு, மாடு என்ன பண்ணும் பாவம் பண்ணிச்சோ அது போயிட்டு போய் உனக்கே ஏன் கவலை அப்படிங்கிறாரு. இவன் மாட்டை பத்தி கவலைப்பட்ட மனுஷனை பத்தி கவலைப்பட்ட ஆளு வேற இருந்தாரு, மாட்டை பத்தி கவலைப்பட்ட ஆளு அந்த குரூப்ல இருந்து வந்தவர் தான் இவரு. இவர்கிட்டவே நீங்க எப்படி நாடு நல்லா இருக்கணும், நல்லபடி நடக்கணும் எல்லாம் ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க. உங்க கணக்குப்படி விவேகானந்தர் கொள்கைக்கும் நரேந்திர ராமதாஸ் விவேகானந்தருக்கோ இவர் வேறங்க, இதுக்கு எல்லோரும் சம்பந்தம் கிடையாது. ஆமா, தேசத்தின் மகாத்மா காந்திகளுக்கும் இன்றைய தலைமை அமைச்சர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் நரேந்திர ராமதாஸுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ சம்மந்தமே இல்லாம போய் அங்க உட்காந்து 3 நாள் தியானம் நடத்திட்டு யாருக்காக தியானம் நடத்துறாரு அப்படின்றத கேள்விக்குறியோட. ஐயா அது என்ன நினைச்சிருப்பாரு, நான் மீண்டும் பிரதமர் ஆகணும் அப்படின்னு தியானம் இருப்பாரு. வேற என்ன பண்ணிருப்பாரு, மீண்டும் பரமாத்மா மீண்டும் நான் பிரதமரா வரணும் அப்படின்னு தியானம் பண்ணிருப்பாரு 3வது முறையா. ஆமா, 2வது முறை செஞ்சத பாக்கியில் நிறைய இருக்குது. நான் எதையுமே சொன்னதை செஞ்சல. இன்னும் சில முதலாளிகள்லாம் தூக்கி விடணும், அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும், போய் தியானம் பண்ணுவாரு. அதுல இருந்து உங்களுக்கு இன்னும் இருக்க ஏழை மக்களை வந்து கசக்கி புளி ஏழைகளாகவும் முதலாளியாகவும் இல்லை. ஏழைகளா அதிலும் புதுசா இருக்குது. ஏழைகளை ஏற்கனவே இழப்பதற்கு ஒண்ணும் இல்லைன்னு தான் கடைசியில் இருக்கா. இழப்பதற்கு ஒண்ணும் இல்லை அப்படிமா இருக்குது. என்ன கோமணம் தான் இருக்குது. கோமணத்தை இப்ப இன்னும் ஏழையாகிறத நான் இன்னும் ஏழையாக்கிறதுக்கா தியானம் இருக்காரு. ஆமா ஆமா. சரி, உங்க அரங்கத்திற்கு வந்து பீப்புள் வாய்ஸ் நேயர்களுக்கும் பீப்புள் வாய்ஸுக்கும் உங்களுக்கு கருத்துக்களை பரிமாற்றதுக்காக மிக்க நன்றி சார். அதுக்கு நன்றியா? நன்றி. சரி, மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் சார்.